வெல்கம் வியூவர்ஸ். ஒரு இருட்டான பேஸ்மெண்ட், மேலேருந்து லைட்டு கூட உள்ளே வர முடியாத ஒரு அழுக்கான பேஸ்மெண்ட் அது. அந்த பேஸ்மெண்ட்டில் நீங்கள் ஒரு செயினால் கட்டி போடப்பட்டிருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டும் இருக்காங்க. பசியில் நீங்கள் துடிக்கும்போது அங்கே இருந்த ஒருத்தன் உங்களுக்கு சாப்பாடு தரான். ஆனால் அந்த சாப்பாடு உங்கள் ஃப்ரெண்டோட இறந்து போன உடலாக இருந்தால், இந்த திகில் கதை ஒரு சினிமாவோ இல்லை பேய் படமோ இல்லை. அமெரிக்காவில் பென்சில்வேனியாவில் ரியலாக நடந்த ஒரு மனசாட்சியே இல்லாத கொடூரம். கேரி ஹெட்னிக் அப்படிங்கிற ஒரு சைக்கோ கில்லரோட கொடூரமான வீட்டை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹாரர் லைப்ரரி தமிழ். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். அது 1986 பென்சில்வேனியாவில் 26 ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு வீடு தான் நம்ம இன்ட்ரோவில் பார்த்த அந்த வீடு. வெளியில் பார்க்க ரொம்பவே நார்மலாக இருக்கும். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருந்த கேரி ஒரு நார்மல் பர்சன் இல்லை. அவனுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான அப்சஷன் இருந்துச்சு. சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த கேரிக்கு ஒரு நாள் அவனுக்குன்னு ஒரு புதிய உலகத்தை க்ரியேட் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணான். அதுக்காக சூஸ் பண்ண விக்டிம்ஸ் தான் பொண்ணுங்க தான் ஈஸியான டார்கெட் அப்படின்னு சொல்லி பொண்ணுங்களை கிட்னாப் பண்ண ஆரம்பித்தான். கேரி ஒரு ஜீனியஸ்னு கூட சொல்லுவாங்க. அவன் ரொம்பவே திறமையான ஆளாகவும் இருந்தான். ஸ்டாக் மார்க்கெட்டில் பணக்காரனாக கூட இருந்திருக்கான். ஆனால் அவன் மைண்டு ஃபுல்லாக ஒரு கொடூரமான ராட்சசன் தான் இருந்தான். அவன் ஒரு நாள் யுனைடெட் சர்ச் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் காட் அப்படின்ற பேரில் ஒரு சர்ச்சும் ஆரம்பித்தான். ஆனால் அவன் கும்பிட்டது கடவுள் இல்லை, அது ஒரு சாத்தானு. கேரி மொத்தமாக 6 பொண்ணுங்களை கிட்னாப் பண்ணி அவனோட பேஸ்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே தான் உண்மையான நரகம் இருந்துச்சு. அவன் பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் பெரிய குழியை தோண்டி அதில் அந்த பொண்ணுங்களை செயினால் லாக் பண்ணி ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தான். சில நேரம் அந்த குழியில் தண்ணியை நிரப்பி எலக்ட்ரிக் ஷாக்கும் தருவோம். அதுக்கு டார்ச்சர் சேம்பர் அப்படின்ற ஒரு பேரே வச்சுருந்தான். இதில் ரொம்பவே மோசமான கொடூரம் என்னென்னு தெரியுமா? சாண்ட்ரா லின்சி அப்படிங்கிற ஒரு விக்டிமை அவன் கொன்னதுக்கப்புறம் கேரி என்ன பண்ணான்னு தெரியுமா? அந்த பாடியை துண்டு துண்டாக கட் பண்ணி அதை ஒரு ஃபுட் ப்ராசஸரில் போட்டு மிக்ஸ் பண்ணி நாய்களுக்கு கொடுக்குற ஃபுட்டில் கலந்து மற்ற பொண்ணுங்களுக்கு சாப்பிட கொடுத்துருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்ச மற்ற விக்டிம்ஸ் எல்லோரும் ரொம்பவே பயந்து போனாங்க. இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை அந்த உலகம் அப்போ தான் பார்க்குது. இப்படியே 1 வருஷம் போகுது. 1987 ஜோஸ்ஃபினா ரிவாரின்னு ஒரு விக்டிம் கேரி கூட நட்பாக பேசி கேரியோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறான். கேரியை காட்னு சொல்லி நம்ப வச்சு வெளியே போகிற சான்ஸையும் க்ரியேட் பண்ணுறான். அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிக்கவும் ஆரம்பிக்கிறான். ஒரு வழியாக தப்பிச்சு போன ஜோஸ்ஃபினா போலீஸ்கிட்ட போய் அந்த வீட்டில் நடக்கிற எல்லா கொடூரத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் அந்த வீட்டுக்கு ரெய்ட் பண்ணும்போது அந்த பேஸ்மெண்ட்டில் இருந்த வாடையே போலீஸை வாந்தி எடுக்க வச்சது. கேரியை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. போலீஸ் அவனை விசாரிக்கும் போது நான் எந்த தப்பும் பண்ணல, என்னோட கடவுள் சொன்னதை தான் நான் செஞ்சேன்னு சொல்கிறான். ஆனால் கோர்ட் அதை நம்பலை. கேரி மேலே கடத்தல், ரேப் மற்றும் மர்டர் பண்ணதுக்காக தூக்கு தண்டனையும் கொடுத்து கோர்ட்டு முடிவு பண்ணுறாங்க. ஃபைனலி 1999 கேரிக்கு லீதல் இன்ஜெக்ஷன் கொடுத்து தூக்குலையும் போடுறாங்க. இன்றைக்கி கேரி உயிரோடு இல்லை. ஆனால் அங்கே போகிறவங்களுக்கு இன்னும் அந்த பெண்களோட அழுகசத்தை கேட்குதுன்னு சொல்கிறாங்க. மனுஷங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய மிருகம் ஒளிஞ்சிருக்குன்றதுக்கு இதுதான் உதாரணம். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் பயங்கரமான ரியல் இன்சிடெண்ட்டோட உங்களை பார்க்குறேன். Until then, be safe, don't trust anyone.